உலகமெங்கும் வாழ்கின்ற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். திருச்சபையினுடைய வரலாறு, இயேசு கிறிஸ்துவனுடைய வழி வந்த இயேசுவினுடைய அடியவர்கள், அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை முறைகள், அவர்களெல்லாம் இணைந்து சபைகள் உருவாகின பொழுது என்னென்ன நடந்தது என்பது மிகப்பெரிய ஒரு வரலாறு. அதை நான் மிக மிக சுருக்கமாக ஒரு சில கருத்துக்களை மட்டும், அந்த வரலாற்றினுடைய சில திருப்பு முனைகள்னு சொல்லலாம், அதனுடைய சில பின்னணி காரண காரியங்கள் என்று பல காரியங்கள் இருக்கிறது. ஒரு சிலவற்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்கின்றேன். உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது ஆரம்ப கால கட்டம், அதாவது முதல் 500 வருடங்களினுடைய அந்த திருச்சபை வரலாற்றினுடைய 2ஆம் பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். முதல் பகுதியை போன வாரம் நம்ம பார்த்தோம். இது ஒரு 2ஆம் பகுதி. ரோமர்கள் கிறிஸ்தவர்களை விரட்டி விரட்டி கொன்றார்கள். வீடுதோறும் போய் அவங்களை பிடித்து கைது செய்து சிறையில் அடைத்து அவர்களை அழிப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்தார்கள். ஏன் அப்படிப்பட்ட ஒரு வன்மம்? ரோமருக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் மேல இப்படிப்பட்ட ஒரு வெறி தாக்குதல் நடந்தது? என்ன காரணம் என்ன? சரிங்களா? நீரோ என்ற மன்னன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் ஒரு அரசியல் சூழ்ச்சி எல்லாம் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. அவனு என்ன பண்ணிட்டான் பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவளை அவன் மேல எண்ணெய் ஊத்தி கிறிஸ்தவர்களுக்கு மேல அவங்க கம்பத்துல கட்டி வச்சு இரவு முழுவதும் எரியக்கூடிய தீ பந்தங்களாக கிறிஸ்தவர்களை அவன் பயன்படுத்தினான் என்று ஒரு கடுமையான ஒரு வரலாறு உண்மை நமக்கு தெரிய வருகிறது. வேதனையான காரியங்கள். சரி, நான் சொல்ல விரும்புவது, ஏன் ரோமர்கள் கிறிஸ்தவர்களை எதிர்த்தார்கள், அழித்தார்கள், அவர்களை அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும் என்று பல விஷயங்களை செய்தார்கள். ஏன் என்றால், முதல் காரியம், ரோமர்கள் தெய்வ பக்தி உடையவர்கள். அதை நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமர்களுக்கு தெய்வ பக்தி ரொம்ப அதிகம். சரிங்களா? தங்களுடைய நாடு, தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு, தங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சி, வளமை எல்லாவற்றிற்கும் கடவுளர்கள். ஒரு கடவுள் இல்லைங்க, அவங்க நிறைய கடவுள்கள் வச்சிருந்தாங்க. ஆகவே ஒரு கடவுள், ஒரு நமக்கு மீறின ஒரு சக்தி ஒண்ணு இல்ல, பல சக்திகள் இருக்கிறது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை. ஆகவே தெய்வங்களினுடைய அனுக்கிரகத்தினாலதான் எங்க சாம்ராஜ்யமே நடக்குது. ஒரு கட்டத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னா, எங்களுடைய அரசர் தான் தெய்வம், தெய்வத்தினுடைய பிரதிநிதி. ஆகவே இந்த அரசரையும் நாம் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்ற அளவுக்கு அவங்க அந்த தெய்வ பக்தியில முத்தி ரொம்ப ஓவரா போயிட்டாங்க. சரிங்களா? சரி, இந்த நேரத்துல கிறிஸ்தவர்களை பற்றி அவர்கள் பார்த்த பார்வை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான, அதிர்ச்சிகரமான ஒரு பார்வை. என்ன அதிர்ச்சிகரமான பார்வை? அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் தெய்வத்தை நம்பாதவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆகவே இந்த கிறிஸ்தவர்கள்னாலே நம்ம நாட்டிற்கு ஆபத்து வரப்போகிறது என்ற ஒரு அச்சத்துக்குள்ளாக அவங்க போயிட்டாங்க. காலமாக கிறிஸ்தவர்கள் பெருகி கொண்டு வருகிறார்கள். யார் இவர்கள், என்ன செய்கிறார்கள் என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்த பொழுது அவர்களுக்கு கடவுள் என்று யாரும் இருப்பதாக தெரியவில்லை. எல்லாம் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடுறாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றாங்க, எல்லாம் கடவுள்னு சொல்லி ஒருத்தர் மன்றாடுகிறாங்க, விண்ணப்பம் செய்யறாங்க. அப்புறம் அவர் சொன்னாரு, அவருடைய வழியில நடக்கணும்னு சொல்லி இயேசு என்கின்ற ஒரு தலைவனை சொல்றாங்க. அந்த இயேசுதான் அவர்களுக்கு ராஜான்னு சொல்லிக்கிறாங்க. அந்த இயேசுவை மையப்படுத்தி தான் இவங்க எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்றாங்க. மற்றபடி அவங்களுக்கு நம்மள மாதிரி ஒரு கோயில் கட்டிட்டோ, பாரம்பரியமான இந்த பூஜைகள் பண்ணிட்டோ, விழாக்களை கொண்டாடுவதோ ஒண்ணுமே கிடையாது அவங்ககிட்ட. ரொம்ப பயமா இருக்குப்பா இவங்க செய்யறத பார்த்தா. ரோம பேரரசுக்கு நம்முடைய தெய்வங்கள்லாம் நம்ம மேல கோபப்பட்டு நம்ம ரோம பேரரசே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும், ஏன்னா நம்முடைய தெய்வங்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகி விடுவோம் என்று ரோமர்கள் பயந்தார்கள். இதுதான் ஒரு முக்கியமான காரணம். அதே போல பல இயற்கை சீற்றங்களினாலே ரோமர்கள் பாதிக்கப்பட்டார்கள். எதிரி நாட்டவர்கள் பல பேர் படையெடுத்து வந்தார்கள். நோய்கள் வந்தன. இதெல்லாம் நடக்குது. 200 300 200 ஆண்டுகள், 300க்கு மேல கொஞ்சம் மாற்றம் வந்துருச்சுங்க. 100 200, 200 300 மிகப்பெரிய பாதிப்புகள் ரோம நாட்டை சுற்றி வந்தன. அவர்கள் போட்ட பழி காரணம் கிறிஸ்தவர்கள். அவை கிறிஸ்தவர்களையே ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். சரிங்களா? இதுதான் அவங்களுடைய பின்னணி காரணம். ரைட், இப்படி தொடர்ந்து நாம பார்க்கலாம். இன்னொரு பகுதியில கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன் எவ்விதமாக கிறிஸ்தவத்தை ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு மதமாக உருவாக்கினான் என்பதை பார்ப்போம். வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறையர்களுடன். வணக்கம்.